வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உச்சினி மேத்ஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரஸ் மீட் தான் பார்க்க போறோம். அது என்ன பிரஸ் மீட்னா அதங்கன் ஆந்தமோடது. இதுல யார் யார் காஸ்ட் இருக்காங்கன்னா பிரசாந்த், பிரியா ஆனந்த், ஊர்வசி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரஸ் மீட்ல இவங்கெல்லாம் கலந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்திலாம் கிளியரா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்லேருந்து. ரொம்ப ரைட்டாக இருந்துச்சு. வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10:30 மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது. உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம், என்னத்துக்கு அண்ணன் நடிச்சா அது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகாக போயிட்டுருக்கு. என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டுருக்கு. திடீர்னு தியாக சாருடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் ஃபோனில் இருந்து, இந்த ரோசி கிளம்பலையா, ஐயோ இது மறந்துட்டேன் அப்படி, ஐயோ சார் 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 சாரி சார் சாரி சார். என் வீட்டுக்காரர் வந்து என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டாக சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டாக பங்க்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84 ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொம்பேரி மூக்கை. அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாகு சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவர் தான். இப்போது நான் 9th வந்துட்டேன் சினிமாவில். வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம். அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங். அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங். வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் தியாகு சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கார போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ண 2 பேரும் சொல்லி பார்த்தாச்சும் உங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏவிஎம்மில் இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு, பிரசாத் சார் தேவதி பிரசாத் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டுருக்கு. கிளைமேக்ஸில் வில்லனுங்கெல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க. நான் வேறு வச்சா அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே படவே படாது அவங்க கை, அவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பார்த்தா வெளியே வந்தால் அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. உருவசி, என்ன உருவசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா, இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் கேளுங்க, இப்போ தியாக சார்ட்ட கேட்டு நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாக சார் வேறு பிஸியாக இருக்கார். ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணோம் அவர். நான் முதல்ல போய் ஜெகநாத் சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். சார் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏம்மா அவனுக்கு எந்த ஊர் அப்படிம்பார் அவர். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்னேன். முதல்ல எனக்கு பயம், அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு அப்படின்ட்டு. அதனால நான் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நல்லா சொன்னேன். அப்போது இந்த ப்ரொடியூசர் நிற்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேளு அப்படின்ட்டார். நான் போய் தியாகு சார் ஒரு நிமிஷம் வாங்கலை, அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒரு 5-6 தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன். சரி, என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மெச்சூரிட்டி இல்லை, வயசும் இல்லை. இதுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வா உருவசி, நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் உருவசி உங்ககிட்ட, என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 1 நாள் இல்லை 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம், ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய், நஷ்டம் தானே உங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன், ஆமாம் சார், ஐயோ பயங்கர நஷ்டம், அதனால் கவலைப்படாதீங்க, அவங்க போய்டுவாங்க, ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க, நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு. நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கு, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க.
நான் சரி கவலைப்படாதீங்க சார், தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, அவர் சும்மா பார்க் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது, தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏம்மா நீ என்னம்மா படித்த? நீ ஒரு 9வது படித்தேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சையில் தான் முந்தானி படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு. நல்ல வேலை, எழுதி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினில் வந்து தியாகு சாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் விடுறாங்களா? யாருமா அவனுக்கு சொன்னது? தியாகு சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எனக்கா அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு, ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார். ஸோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை. இமியளவும் பிரச்சுவை நான் ஃபஸ்ட்டு நான் எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ, தமிழ்ங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரிலையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்குது, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் எல்லா தடவையும் மன்னவா எடுத்தாங்க, அப்பவும் என்னை கூப்பிட்டார் தியாகுஜி, அப்பவும் போய் ஒர்க் பண்ணோம். நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டுருக்கோம் வண்டியில். அப்போ தான் ட்ரிவாண்டத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டுருக்கோம். தியாகு சார் ஃபோனு, உருவசி நான் சொன்னேன்ல அந்த படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 5 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு, அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் சொன்னேன், சார் எப்படி ஒரு சூழ்நிலை, ஐயோ அதை முடிங்க, அதை முடிச்சுட்டு வந்துடுங்க, பரவாயில்ல அப்படின்ட்டார். ஆனால் அந்த 5 நாள் முதல் சடங்கு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார், அநியாயம், எல்லா டேட்டும் முன்கிட்டாங்க, சிம்ரன் எல்லாருடைய பிரியா நிறைய பேர் காம்படிஷன் இருக்குது, அதனால் நீ போயிட்டு வந்துடு, பரவாயில்ல நான் இங்கேருந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னார். அப்படி தான் நான் வந்தேன். வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனரால் ஃபஸ்ட் டே ஷூட்டு வந்து கிட்டத்தட்ட 4 o'clock வரைக்கும் ஸ்டக் ஆகிடுச்சு. K.S. ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர், ஆக்டர், அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ நேரம். அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார். ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம், அது கூட தியாகு சார் லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினும் ஸ்ட்ரெயினும் கொடுத்ததே கிடையாது. நான் பணம் திருப்பி கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் நோட்டீஸ் தான் பிரிண்ட் அவுட் எடுக்கலை, எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டார் அவர். ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, என்கிட்ட ஒரு 10 நாள் 12 நாள் வாங்கினார், ஒரு 10 to 12 days தேவைப்படும் ஒரு விஷயம். அப்படி 7 நாளுங்கிறது பேர் தான், சில நாளைக்குள்ள 2 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அவர் மேலே நான் வச்சுருக்கிற அந்த என் மேலே அவர் வச்சுருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் அவர் மேலே நான் வச்சுருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமாக ஒரு இதுதான். அந்த மாதிரி தான் அந்த லாட்டரி விற்றுக்கிட்டே நீங்கள் வந்து வருவீங்க ஸ்டாண்டில், இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றவார். சார் அது இந்த டைலாக் பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும், பரவாயில்ல. அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டாரு. எனக்கு மனசு உறுத்துது, இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னமோ தெரியலங்க, எனக்கு மனசு ரொம்ப இருக்கும். ஐயோ அவன் வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் ரகசியமாக டப்பிங் தேட்டரில் கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகைரமாக சொல்கிறதா தான் நான் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு, எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு. பட் இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம். நான் அங்கேருந்து வந்து அந்த டயர்டில் என்னமோ இது லேட் ஆகுமேன்னு ரொம்ப அவசரமாக வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப பெரிய ஒரு நஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல படங்க, நல்ல படம், ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல முடியாது. ஏன்னா அது இருக்கு, இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில். அந்த சுயநலம், நான் வாழணும், ஏன் பண்ண, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம மறந்துடுவோம், நான் எனக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே. பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங், கரெக்டான சில சமாச்சாரங்கள், நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருமோ அந்த ஸ்கிரிப்டில், அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலையும் அமைஞ்சது கிடையாது. ஸோ நல்லா வரணும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசில்
நான் பிரசாந்தை பார்த்துருக்கேன் ரொம்ப சின்ன வயசில். அப்போலேருந்தே அதாவது ஒரு பக்தி, ஒரு மரியாதை, அது வந்து நான் ரொம்ப பிரசாந்த் கிட்ட பார்த்துருக்கேன். பிரசாந்த் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். நான் அந்த பொறுமையாக இருக்கிற விஷயம், ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. நான் இந்த மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அவங்க அந்த இது அவங்க பில்டிங் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் அவங்க வீடு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் வந்து நிறைய நாட்கள் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கேன். அவங்க அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் மார்னிங் அப்படின்னு சொன்னாலேயே பிரசாந்த் 5 மணிக்கெல்லாம் வந்து அப்போவே வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு பட்டு வேஷ்டியெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருவாப்புல. என்ன பாட்டு கிளாஸ் தானே உட்காடுறோம், கச்சேரிக்கா உட்காடுறோன்னு பார்ப்பேன். இப்படி பிரசாந்த் என்ன சார் மியூசிக் கற்றுக்குறேங்க சார், சரிப்பா உட்காந்து ரியலி அப்போவே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து அந்த டெடிகேஷன் அதே மாதிரி பிரசாந்த் ஐ கேன் நாட் ஃபர்கெட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. டான்ஸுனாக்கா அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சுட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறது, சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறது எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்த உடனேயும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் கொஞ்சம் யோசிப்பாப்பில், அப்புறம் வந்து ஹீல் டூ இட். ஸோ இந்த மரியாதை, அந்த டெடிகேஷன், அந்த ஒரு பக்தி, அது எல்லாமே நான் பிரசாந்த் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். அது என்றைக்குமே வந்து பிரசாந்துக்கு கை கொடுக்கும், பிரசாந்தோடைய லைஃப்பை பெருசாக இன்னும் கொண்டு போகும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப 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 எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லணும் தியாகராஜன் அண்ணா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது 1978 பாண்டிச்சேரியில் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் போய் மீட் பண்ணேன் அவரை. அங்கே போய் மீட் பண்ணி நான் கொஞ்சம் நிறையா சில்க் ஸ்மிதா பாட்டெல்லாம் ஆடுவேன். நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பொன்னே நீ அதெல்லாம் ஆடுவேன். அண்ணா வந்து எனக்கு சில்க் மோகன்னே பேர் வச்சிட்டாரு எனக்கு. ஆக்சுவலி அப்படியே பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏ மோகன் டான்ஸ் ஆடுறான்னு, என்ன அது நைட் கிளப் மாதிரி நம்மள ஆட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு. இல்லை எனக்கு என்ன சந்தோஷம்னா அண்ணாவுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். அன்பு அப்படியே கொட்டுவார் நம்மக்கிட்ட. அதனால ஃபோன் எடுத்தோடனே திட்டுவார். டேய் என்னடா பண்ணுற அண்ணா வீட்டில் எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க. ஐயோ ஏன் சரி நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு. அதாவது என்னுடைய பல வருஷ கனவு வைகாசி பிறந்தாச்சு நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து தியாகராஜன் அண்ணாவுடைய படங்கள் பார்த்ததுலேருந்து ஒரு சேது, அந்நியன், எத்தனையோ படங்கள் கேபி சாரோட படம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் கூட அண்ணாவோட டைரக்ஷனில் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நிறையா நாட்கள் அழுதுருக்கேன் நான். ஏன்னா நிறைய படங்கள் இப்போ கூட நான் சசிகுமாரோட எவிடன்ஸில் பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன், ரோபோ சங்கரோட பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன். எத்தனை படம் பண்ணினாலும் பிரசாந்த் கூட இந்த அந்தகன் படத்தில் பண்ணது எனக்கு பெரிய 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 எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அது பெரிய பாக்கியம். அதுக்கு வந்து அண்ணாவுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போகும். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் டேய் இது நீ பண்ணால் நல்லா இருக்கும்டா, பாடா கிளம்பி நாளைக்கு ஷூட்டிங் மவுண்ட் ரோடு வந்துடு அப்படின்னாரு. சரின்னு நான் வரேன். எனக்கு அன்றைக்கி ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஐயோ நாளைக்கு என்ன சீன் இருக்குமோ, பிரசாந்தோட சீன் இருக்குமா தெரியல. ஐ வாஸ் ட்ரீமிங் ஆக்சுவலி. அப்புறம் அங்கே போய் பிரசாந்தை பார்த்த உடனே தான் ஐ ஜாலி பிரசாந்தோட சீன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாது, மறக்கவும் கூடாதுன்னா மறக்கவும் முடியாது என்னால். ஸோ அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த படத்தில் இன்னும் பெரிய கேரக்டரை கொடுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் ரியலி ஸோ ஹாப்பி. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் வனிதாலாம் நல்ல பிக் பாஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் நிறையா விஷயங்கள். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி லவ்லி ஃப்ரெண்ட் ஆஃப் மை. அழுதது கமல் சார் கேட்டார், ஏங்க அவங்க எலிமினேட் ஆனதுக்கு நீங்கள் ஏன் அழுதிங்கன்னு. இல்லைங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரே பர்சனுக்கு அவங்க வழியில் போயிட்டாங்க அப்படின்னு. தேங்க்யூ வனிதா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்குமே ரொம்ப 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 எல்லாரையும் மீட் பண்ணுறது சந்தோஷம். நீ என்னப்பா இப்படி ஆகிட்ட, பெருசாக ஆகிட்ட படவா, இத்தனோண்டு பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் 100 நாட்கள் இல்லை அதற்கு மேலேயே ஓடக்கூடிய பெரிய ஒரு திரைப்படமாக இருக்கும். ஏன்னா
அந்தாதுன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன கதைன்னு. ஆனால் அதில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி. ரொம்ப பெரிய படமாக வரும் பிரசாந்த். இனி வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் பிரசாந்த். யூ கெட் எவ்ரி திங், யூ வில் மேக் இட் சக்ஸஸ். வி ஆர் ஆல் தேர் வித் யூ ஆல்வேஸ். லவ்லி பாய் இஸ் எனக்கு சொல்ல தெரியல, நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். நல்ல பெருசாக வரணும். இன்னும் பிரசாந்த் வந்து நிறைய பண்ணணும், வாழ்க்கையில் நிறையா திரைப்படங்கள் பண்ணணும். அதுக்கு நான் சாய்ராம் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஐ நீட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தியாகராஜன் அண்ணா. டெஃபினெட்லி தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ படங்கள்லாம் நடித்தோம். நான் முதல் மேடை வர்றது இந்த அந்தகன் படத்துக்கு தான். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வர்றது, அந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ வெரி மச். உங்களை எல்லாம் சந்தித்தது, மீடியா பீப்புள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு வந்து தியாகராஜன் சாரை வந்து பல வருஷம், அதாவது நான் காலேஜ் டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நடித்து அப்புறம் தயாரித்து. அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பார். அப்படி தான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி பழக்கங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னு நான் அதுக்கப்புறமா அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம். என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமான படம். அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம். ஆனால் மெனக்கட்டு அது வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு, செய்த செலவு, ஆர்டிஸ்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கூப்பிட்றேன். நிறைய, அதாவது எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் எந்த சின்ன சின்ன ரோலுக்கு கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரவி யாதவ் சார்லாம் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷாட்ஸ் எல்லாம். அங்கே மானிட்டரில் பார்க்கும்போதே, மானிட்டர் கூட நாங்கள்லாம் வந்து முதல்லலாம் நாங்கள் மானிட்டரை பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்டர் இந்த சைஸ் இருக்குன்னா அவர் இவ்வளோ பெரிய சைஸு மானிட்டர். அந்த தியாகராஜ் சார் அவர் உட்காந்து ஒரு பாஸ் மாதிரி எப்பா அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுது ஃபுல்லாக அவருடைய இன்வால்மெண்ட்டு. ஸோ நடித்த நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரசாந்துக்கு வந்து இது 50வது படம்ன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். 100ஐ தொட வேண்டும் பிரசாந்த். கண்டிப்பாக அவர் தொடுவார். என்னன்னா அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டுமாக இருந்தாலும் குழந்தை மனசு. அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர் அந்த டவர் பக்கத்தில் நிற்க வச்சா அப்போ கூட அது நம்மளுது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு % கூட அவர்கிட்ட இருக்காது. அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நாங்கள் பார்த்துப்போம். ரொம்ப க்ளோஸாக அவர் பழகுவார் எல்லோரையும். அது வந்து நம்ம எல்லாம் ஒன்றா வந்த பீரியட். ஆக்சுவலாக நீங்கள் 90s, பட் நீங்கள் 94 என்னமோல 90ஸ்லேயே. ஆமாம், நான் வந்து புரியாத புதிர் பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்டு தான் அந்த இது அன்பாலய பிரபாகர் சார். நான் இங்கே 4 படம் பண்ணிவிட்டு அன்பாலய பிரபாகர் சாருக்கு 5வது படம் பண்ணுறேன், கொண்டாட்டி ராஜ்யம்னு. ஸோ அதுக்குள்ளே அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, யார் அதே அன்பாலய பிரபாகர் சாருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரின்கெல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ முதல்ல பிரசாந்தை கும்பிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவார். அந்த மாதிரி ஒரு டேலண்டட். அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் வைத்தியா சாராக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஆமான்னு சொல்லப்பா, சந்தோஷப்பட்டோம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினா தான் ஒரு படம் நல்லா இருக்கும். ஆமாம், அவரோட ஸ்டூடெண்ட்டை பாருங்கள். ஸோ இந்த படத்தை இன்னும் எனக்கு ஃபுல்லாக காமிக்கல, டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். பட் அங்கே எடுக்கும் போதெல்லாம் பார்த்தேன். சிம்ரன் அண்ட் யோகி பாபு, ஊர்வசி மேடம், அது ஒரு ராட்சசி. ஊர்வசின்னு பேருக்கு பதில் ராட்சசின்னு வச்சுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு.
பட் வனிதா இவங்க ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த ஹிந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சீக்கிரம் எனக்கு படம் காமிங்க சார், பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஒரு அருமையான படம். யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனோன்னா மறந்துடுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு படம். அப்படி தான் இருந்தது அந்த ஹிந்தி படமும். ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய வெற்றி அடையணும். இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். முதல் வாட்டி கேட்கும்போதே வந்து மைண்டில் வந்து நிற்குது. சந்தோஷ் அவருடைய பாடல் வந்து அனிருத் பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யூஸ்வலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன், இங்கே வந்து பேசுகிறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் இஸ் ஜஸ்ட் நாட் ஒன் ஃபிலிம். ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது. இட் இஸ் மோர் அன் எமோஷன். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை கெரியர் இன் அ வெரி வெரி அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் in my life, my godfather, I would say, Tyagarajan uncle. I love him so much. I love him so much. And Prashant, I never knew that. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜில், அந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். டெஃபினெட்லி பிரசாந்த். ஸோ but I never imagined, அது என்னன்னு தெரியல, there's something about Prashant that Prashant வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். You just don't want to, you know. I never imagined that I will have such a ஒரு அழகான நட்பு இந்த few yearsல வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து I think it is most valuable. He's the most wonderful boy who has turned into a man today. I'm so proud of him. And அவரோட perseverance, genuinity, honesty, hard work, dedication. He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா, அப்பா தான், போதும் போதும், எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தா போதும். That is Prashant and that is uncle. So இந்த படத்தில் வந்து most prestigious project, ஸ்டெல்லார் ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானாக ப்ரமோஷன் ஆகிடும், இது தானாக ரீச் ஆகிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதூன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன். பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது, இல்லை நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல, அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட்டு கேட்டிருக்கலாம், ஆனால் நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட்டு, ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலைப்படாமல் கேரக்டர் நல்லா இருந்தால் போதும், கதை கூட நான் கேட்குறது இல்லை. அப்போ எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபில்ம். When I knew it was uncle's film and I worked in the film, அங்கே பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. I don't think anybody has done that. That is something, it really means a lot. It's not that அவர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்குறாரு, கிடையாது. He values people, he values talent. Somewhere he felt. அப்புறம்
In this thing, I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு டிராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகி ஐயோ ஃபோன் போயிடுச்சு, முக்கியமான ஃபோனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு அடிச்சாரு. அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள், என் ஃபோன் தொலைஞ்சிச்சு. நீ எங்கே இருக்க? அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya. Waiting to watch on screen and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்கிறது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் another thing. I was crushing on Prabhudeva big time and I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன். நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், அஃப்கோர்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆல் கோ லாங் வே பேக். எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே. அப்போது வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமா ஐ டோல்ட் ஹிம். ஐ எம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கோம், பட் ஹி டென்ட் சே நிஜமா சொல்கிறேன், நீ சும்மா சொல்கிற எல்லாம். பட் சத்தியமாக யூ நோ வேர் ஹி இஸ் டுடே. பிரபு, பிரசாந்த், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். லைஃப் கோஸ் அ ஃபுல் சர்க்கிள் 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். I'm so excited to be here. நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர். அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். அண்ட் தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir வந்து பண்ண படங்களே like the combination was so epic. And such powerful characters. நீங்கள் வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ ஃபைனலி ஐ காட் காஸ்டட் அண்ட் திஸ் வாஸ் சச் அ ஸ்பெஷல் ஃபில்ம். ஐ திங்க் பிகாஸ் அவரோட சன் ஒரு ஆக்டர்னால அண்ட் சச் அ பிக் ஆக்டர், ஹீஸ் ட்ராவல் வித் த ஜர்னி, ஹீ நோஸ் ஹவ் டு ட்ரீட் எவ்ரி ஆர்டிஸ்ட். ஸோ வந்தவங்க எல்லாருமே ஐ திங்க் didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him, the media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see him coming back, not just with Andagan but கோட்லேயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen. So I'm really looking forward to it. நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் there's no one like you Prashant. அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு, he's been training not just with music, dance and stunts எல்லாமே, but he's also obsessed with cinema. நிறைய பேர் obsessed with சினிமான்னு சொல்லுவாங்க, பட் அது படம் பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் he is obsessed with every aspect of cinema, film making. இந்த படத்தோட VHS சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. So it's really exciting to work with someone that screen அவரை பார்க்கணும்னாலும் he is up to date with the latest technology, with innovations in cinema. So I think it's very inspiring, and having a father like Tyagarajan sir is a blessing. You feel very jealous, but then I know seri en buddy dane, so parvala, he's sweet. And look at the cast. I mean, in the trailer you paathirpinga ovvoru character is amazing. Power, sorry na ungala adichiten nariya, adu neenga marunditeenga, so nalladhu thirumba nyabapadutren.
பட் ஆமாம் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர், பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ். நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்களை. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச். சிம்ரன் மேம் வாஸ் சூப்பர் த்ரில்லிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் has been tremendous, and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது to be speaking in Tamil ஒரு மேடையில், and to see all of you again. நிஜமா it feels like a homecoming, so I feel like I'm, you know, like part of this family that's just been so like, it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, என்னை வந்து he's just made me, I don't know, I feel like I look like this little apple அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறேன் in one serious movie. So thank you so much. So beautifully casted. Tyagarajan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you. நண்பர்களும் கூட நண்பர்கள் உங்கள் அனைவரும் வணக்கம். இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி, அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவ் சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குக்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், மாதிரி எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் போவியார், பெசநகர் ரவி அண்ட் மோகன் வதியா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் அதான் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் த ஓன் வே. எவ்ரிபடி, நான் சொன்ன எல்லாருமே இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஓவர கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like எல்லாருமே ஃபேமிலி and he's just landed and he came and said okay நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு he started working with us. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் விஷுவலி ஸ்டன்னிங்காக. யார் பார்த்தாலும் எவ்ரிபடி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம். அண்ட் ஒன்ஸ் அகேன் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், மை சேச்சி, ஊர்வசி சேச்சி, வாங்க. Thank you, Jechi, for coming. இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க. கூப்பிட்ட உடனே they all came and கேமராமேன்ஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் we have சந்தோஷ் நாக் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவரை பற்றி சொல்லணுன்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன், பட் ரொம்ப
அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும் என்ன எப்படி வேணுமோ ஹி வாஸ் ஏபிள் டு பிரிங் இட் டு லைஃப் உடனே எல்லாமே சைலண்டாக நடக்கும். இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்டாக நடந்துகிட்டு இருக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்கார், அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட்மேன், கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட் வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ், அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன் 6 or 7 hours. தட் ஒன் ஆஃப்டர்நூன் முடித்தோம். அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் திஸ் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து he wanted to visualize this, how we wanted to bring it to life, it's way better. படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see the movie with the audience. அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபாலம் இருக்கிற ப்ரெஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்கள் வரவேற்பு, நீங்கள் எப்பவுமே நீங்கள் காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்காக பெரிய பில்லர்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங். இல்லை சி அப்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் we all need a director everywhere, and today's show director is Nikhil. So thank you Nikhil for making it a wonderful experience for all of us. முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோயிங் மீ த லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். And we all going to enjoy it. Thank you so much. And the most important is Nikhil's direction. It's a remade film, not a remake.